Praise the Lord. இன்றைய வார்த்தை 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆம் பிரியமானவர்களே, ஏசப்பாவோட கற்பனைகளை ஃபாலோ பண்றது தான் நாம் அவரிடத்துல அன்பாய் இருக்கிறதை காண்பிக்கிறதாம். ஆம், ஏசப்பாவோட பைபிள் வசனங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படியணும். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல எல்லாரிடத்திலும் அன்பு கூற கடவீர்கள்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சரீரத்தை எவ்வளோ சூப்பராக நம்ம அன்பு வைத்து நம்மளுடைய சரீரத்துக்கு இந்த ட்ரெஸ்லாம் போடணும், நம்மளுடைய சரீரத்தை ஐயோ டயட்லாம் பண்ணணும், நம்ம வெயிட் போட்டுறக்கூடாது, டெய்லியும் வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், இப்படிலாம் நம்மளுடைய சரீரத்தை நம்ம கேர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம அன்பு காமிக்கிற விஷயத்துலையுமே நம்மளோட சரீரத்தை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகள் எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவர்களுடைய பிள்ளைகள், மற்றவர்களே நாம் நேசிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம அப்படி நம்மளுடைய அன்பை காண்பிக்கிறது மூலமாய் ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. ஏசப்பா நமக்குள்ள இருந்தாதான் நம்ம அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் அன்பா பேச முடியும், அன்பா பழக முடியும். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீமை செய்கிறவர்களுக்கு கூட நம்ம நன்மை செய்யணுமா, அவங்க கிட்ட கூட அன்பா பேசணுமா. ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசுவை போல் வாழுவோம், இந்த உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.